ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டை பதியறதுக்கு நம்ம எப்போ இந்த தமிழக அரசு அறிவிச்சாங்களோ, அதுலேருந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நெறைய பேருக்கு நேர்ல போய் பண்ற மாதிரியும், நேர்ல வந்தா பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரியான விஷயங் அந்த மாதிரியான முறைகள்ல பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு நேர்ல யாரும் வரணும், சிரமப்படணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நான் ஸ்க்ரீன்ல குடுத்திருக்க இந்த WhatsApp நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா போதும். WhatsAppல உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் அனுப்பி நாம இருந்த நீங்க இடத்துல இருந்து இதுவும் குவைத்துல மட்டும் கிடையாது. எந்த நாட்டுல மூலை முடுக்குல எங்க இருந்தாலும் நீங்க தாராளமா தொடர்பு கொண்டு நம்மள கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அதுக்குண்டான அந்த அடையாள அட்டையும் சரி, என்ஆர்டி கார்டும் சரி, அதுக்குண்டான இன்சூரன்ஸும் போட்டு குடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குவைத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,000க்கும் அதிகமான நபர்கள் தமிழர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவான நபர்கள் தான் இதுவரைக்கும் இந்த என்ஆர்டி கார்டு எடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு தகவல எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குவைத் மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட எல்லாருக்கும் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நெறைய சந்தேகம். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அந்த சந்தேகங்கள் தீர்ந்த பாடில்ல. அதாவது இந்த என்ஆர்டி கார்டு எடுக்கிறோம். ஓகே. இதுல என்னென்ன பயன்கள் அப்படின்றது வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். இது எப்படி கிளைம் பண்றது? இப்ப நம்ம என்ஆர்டி கார்டு எடுத்தாச்சு. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என்ஆர்டி கார்டு எடுத்து அதனுடைய பயன்கள் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அந்த என்ஆர்டி கார்டு எடுத்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி, இன்சூரன்ஸ் அப்ரூவல் ஆகி அந்த பாண்ட் பேப்பர் வரும் பார்த்தீங்களா? அது 1 மாதம் கடந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ்னா அதுக்குண்டான பயன்கள நம்ம பெற முடியும். இப்ப என்ஆர்டி கார்டு எடுத்தாச்சு, இன்சூரன்ஸ் போட்டாச்சு, அப்ரூவல் கிடைச்சிருச்சு, அந்த பேப்பர் வந்துருச்சு. 1 மாசத்தையும் கடந்துட்டோம். இப்போ அந்த என்ஆர்டி பாலிசி அந்த இன்சூரன்ஸ் போட்ட நபர் இறந்துட்டாரு. ஏதோ ஆக்சிடென்ட் ஆயி அவர் ஒரு கையோ, ஒரு காலோ போயிடுச்சு. அந்த மாரி உறுப்புகள் போயிடுச்சு. ஏதோ ஒண்ணு செயலிழந்துருச்சு. அந்த மாரி இருக்கும்போது, அவர் எப்படி கிளைம் பண்றது? அப்ப அந்த மாரி அவர் இறந்துட்டார் அப்படின்னா, கிளைம் பண்றதுக்கு அவங்க நாமினி போட்டிருப்பாங்கல்ல. அந்த நாமினி தான் இதுக்குண்டான முன்னெடுப்புகள செய்யணும். அதனால என்ஆர்டி கார்டு இந்த என்ஆர்டி இது பதிவு பண்ணியிருக்கவங்க, இன்சூரன்ஸ் போட்டிருக்கவங்க முதல்ல உங்களுடைய நாமினியாக யார நீங்க நியமிக்கிறீங்களோ, அவங்கள்ட்ட நீங்க முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும். இந்த மாதிரி நான் அயலக தமிழர் அடையாள அட்டை எடுத்திருக்கேன் வெளிநாட்டுல இருக்கிறதுனால, அதுக்கு பாலிசியும் போட்டிருக்கேன். இத தெரிஞ்சுக்கோ. இதுல இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு நீங்க வீட்ல தெரிவிச்சிருந்திருக்கணும். அவங்க இந்த மாரி நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அவங்க நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா, அந்த இறந்ததுக்கு உண்டான டெத் சர்டிபிகேட், அதே மாரி இறந்த அந்த பாலிசி நபருடைய பாஸ்போர்ட் காப்பி இங்க எம்பசிலயோ, அதாவது வெளிநாட்டுல இறந்துட்டாரு, வெளிநாட்டுல தான் இருந்தாரு அப்படின்ற அவரு அ எம்பசி குடுத்த உத்தரவாதமும், அந்த இது ஒப்புதல் குடுத்த அந்த பாஸ்போர்ட் காப்பி நகல் இருக்கணும். இறந்த சர்டிபிகேட் இருக்கணும். இவர் விபத்துல தான் இறந்தார் அப்படின்ற போலீஸ் ரிப்போர்ட் இருக்கணும். அதே மாரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்கணும். இது போக கூடுதலா என்ன தகவல்கள் அவங்க கேட்கிறாங்களோ, இந்த தகவல் எல்லாம் சப்மிட் பண்ணி தான் நம்ம கிளைமுக்காக அந்த அமௌண்ட்டுக்காக நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் நமக்கு கிளைம் ஆகும். இதே மாரி தான் அந்த சிகிச்சைக்காக இருந்தாலும் சரி, அந்த அந்த 13 வியாதிகள் வருது பார்த்தீங்களா? அந்த 13 வியாதிகளால பாதிக்கப்பட்டால் மட்டும் தான் எனக்கு வயித்த வலி, தலைவலி, சுகர் இருக்கு, இந்த மாரி அது இருக்கு. இந்த மாரி சாதாரணமான வியாதிகளோ, இந்த மாரி சாதாரண அன்றாடம் நம்ம கடந்து செல்லக்கூடிய அந்த மாரியான வியாதிகள் கிடையாது. பெரிய வியாதிகள் கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட்ல சர்ஜரி பண்றது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, கோமா, கண்ணு தெரியாம போறது, பக்கவாதம் இந்த மாதிரியான ஒரு 13 வியாதிகள் பட்டியல்ல வருது. அந்த வியாதிகளால பாதிக்கப்பட்டால் மட்டும், அந்த வியாதி பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற அந்த டாக்டர் குடுக்கக்கூடிய ரிப்போர்ட், அதுக்கு அல்லது அது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன எஸ்டிமேட் ஆகும்? என்ன செலவாகும்? அல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஆன அந்த செலவுக்கு ஆன ரிப்போர்ட், அதுக்குண்டான சம்மரி, அந்த டாக்டர் குடுக்கக்கூடிய சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட குடுத்து சப்மிட் பண்ணலாம். எங்க குடுக்கறது, என்ன பண்றது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அது ஃபில் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னா, கஸ்டமர் கேர் இருக்காங்க பார்த்தீங்களா? நான் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். இந்த கஸ்டமர் கேர் நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டீங்கன்னா, அவங்களே சொல்லி தருவாங்க. இல்ல அப்படின்னா, நேரடியா சென்னையில எங்களோட ஆஃபீஸ் இருக்கு. அங்க போய் கூட நீங்க அதுக்குண்டான கிளைம் சம்பந்தமான விஷயங்கள நீங்க அப்ளை பண்ணி அமௌண்ட்ட கிளைம் பண்ணலாம். இந்த முறையில தான் நம்ம என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணி அந்த இன்சூரன்ஸ் போட்டவங்க இறந்துட்டாலும் சரி, அந்த சிகிச்சைக்கான இதா இருந்தாலும் சரி, நம்ம கிளைம் பண்ணக்கூடிய முறைகள். இதுக்கு மேலதிக தகவல், இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னாலும், தாராளமா கஸ்டமர் கேர்ல கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
இதுல இன்னமும் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, அப்ப நம்ம இங்க வெளிநாட்டுல இருந்தா மட்டும்தானா, உள்நாட்டுல போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி இருக்கும். இறந்துட்டா, ஆக்சிடென்ட் ஆயிட்டா அப்படின்னா, அதுல பாத்தீங்கன்னா இந்த என்ஆர்டி கார்டு நமக்கு லைவா இருக்கு. அந்த என்ஆர்டி கார்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணணும். அந்த என்ஆர்டி கார்டு உசுரோட இருக்கிற வரைக்கும், அந்த என்ஆர்டி கார்டு வந்து வேலிடா இருக்கிற வரைக்கும், நம்ம இங்க இருந்தாலும் சரி, வெக்கேஷன் போய் ஊர்ல போய் இறந்தாலும் சரி, அதுக்கு உண்டான அந்த இதை நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆனா இந்த 3 வருஷம் கழிச்சு இது முடிஞ்சிருச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு போய் இருக்கிறேன். அப்ப இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, எப்போ வெளிநாட்ட நீங்க முடிச்சுட்டு போயிட்டீங்களோ, அப்பவே அந்த கார்டுக்கு உண்டான வேலிடும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிருச்சு. அத கன்டின்யூ பண்ண முடியாது. அதோடைய பயன்களையும் நீங்க பெற முடியாது. சோ இவ்வளவுதான் நம்ம சொல்ல வந்த தகவல். சோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலதிக சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.